குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். 23/1/2026 ஸ்வர்ண கேரளத்தோட ட்ரா நம்பர் 37க்கான கேரளா லாட்ரி கெஸ்ஸிங். இன்றைக்கான கெஸ்ஸிங் பார்க்குறதுக்கு முன்னாடியே லாஸ்ட்டாக பார்த்தோம் அப்படின்னா 23ஆம் தேதிக்கான கெஸ்ஸிங் கொடுத்துருந்தேன். 23ஆம் தேதிக்கான கெஸ்ஸிங்கில் பார்த்தோம் அப்படின்னா 2 நாள் ரிசல்ட் பாஸ் ஆகிருந்துச்சு. ஸோ அதை பேஸ் பண்ணி வந்துச்சு அப்படின்னா என்ன நம்பர்ஸ் வரலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதை பேஸ் பண்ணி வந்துச்சு அப்படின்னா 136 அல்லது 186 கொடுத்துருந்தேன். ஏ போர்டு பாஸ் ஆச்சு. 13ங்கிறது 14 பாஸ் ஆச்சு. 145 அப்படிங்கிறது பாஸ் ஆச்சு. அடுத்த நாள் பார்த்தோம் அப்படின்னாலும் நேற்றும் 141 எகைன் 14 வந்துச்சு. 141 அப்படிங்கிறது பாஸ் ஆகிருக்கு. கொடுத்துருக்க சார்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு ஆப்போசிட்டில் வரலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். 640 பேஸ் பண்ணி ரிசல்ட் பார்த்தீங்க அப்படின்னா 45 அப்படின்னு வந்துச்சு. 640 6ஓட பவர் 1 14 அப்படிங்கிறது வந்துச்சு. இப்போ எகைன் 14 அப்படிங்கிறது வந்துச்சு. இப்போ இதிலே பார்த்தீங்க அப்படின்னா 145 இருக்குது. இதிலே 141ங்கிறது இதை பேஸ் பண்ணியே தான் இருக்குது. 45 11 2 நாள் பாஸ் ஆகிருக்கு. அதனால தான் இப்போ நான் கொடுக்குற நம்பர்ஸுங்கிறது ஜஸ்ட் ஃபார் கெஸ்ஸிங் தான். இந்த நம்பர்ஸ் தான் வரும் அப்படிங்கிறது இல்லை. ஆனால் சார்ட்டில் இருந்த நம்பர்ஸ் கண்டிப்பாக வரும். அதனால தான் சார்ட்டை பேஸ் பண்ணி நீங்கள் நம்பர்ஸ் பாருங்கள் அப்படிங்கிறது. இன்றைக்கி எடுத்துருக்க சார்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா 2 பாக்ஸ் கொடுத்துருக்கேன். எடுத்த சார்ட்டே தான், ஆல்ரெடி எடுத்த சார்ட்டே தான். 713 268ங்கிறது ஆல்ரெடி பாஸ் ஆகிருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருந்தேன். 628 268ங்கிறது 628 பாஸ் ஆகிருந்துச்சு. ஒரு நாள் விட்டு அதுக்கு மேலே 713ங்கிறது 137 பாஸ் ஆகிருந்துச்சு அப்படின்னு சொல்லி அந்த சார்ட்டில் கொடுத்தேன். எகைன் அதே சார்ட்டு தான். அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய 3 நம்பர்ஸை பேஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா 104 115 845, அதுக்கு கீழே 145. லாஸ்ட்டாக பார்த்தோம் அப்படின்னா அந்த வீடியோவில் 845 வரைக்கும் தான் கொடுத்துருப்பேன். அது கீழே இருக்கக்கூடிய நம்பர்ஸ் கொடுக்கல. இப்போ 145ங்கிறது பாஸ் ஆகிருந்துச்சு. ஒரு நாள் விட்டு அதுக்கு மேலே பார்த்தோம் அப்படின்னா 115 அப்படிங்கிறது 141 அப்படிங்கிறது பாஸ் ஆகிருக்கு. இதில் பார்த்தீங்க அப்படின்னா 45 பாஸ் ஆகிடுச்சு, 11 பாஸ் ஆச்சு. இப்போ இந்த 3 நம்பரை பேஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா 145ங்கிறது இருக்குது. 145 145 அப்படிங்கிறது 411ங்கிறது இருக்குது. ஸோ இதை பேஸ் பண்ணி வந்துச்சு அப்படின்னா 1ங்கிறது 0 வந்துச்சுன்னா 10 வர சான்ஸ் இருக்கும், இல்லை 40 வர சான்ஸ் இருக்கும். 0 வந்துச்சுன்னா 10 அல்லது 40. சொல்கிறது நல்லா கேளுங்க. எல்லா நம்பர்ஸுமே நான் கொடுக்கல. சொல்கிற பிளேஸை பேஸ் பண்ணி என்ன நம்பர்ஸ்னு பாருங்கள். 0 வந்துச்சுன்னா 41 நேற்று பாஸ் ஆகிருக்கு. ஸோ 40 வர்றதுக்கான சான்சஸ் 04 அல்லது 40 வரலாம் 0 வந்தால். இல்லை இந்த பாக்ஸுக்குள்ளே இருக்கக்கூடிய நம்பர்ஸை பேஸ் பண்ணியே வரும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா 5 இருக்குது. 4 வந்ததுனால 5 வரலாம் அப்படின்னா 45 பாஸ் ஆகிருக்கு, 41 பாஸ் ஆகிருக்கு. ஸோ 45ங்கிறது 55 வரலாம் அப்படின்னா 5 பேஸ் பண்ணி பாருங்கள். இல்லை 8 வரலாம் அப்படின்னா 8 பேஸ் பண்ணி பாருங்கள். எகைன் 4 வரலாம் அப்படின்னா 4 பேஸ் பண்ணி பாருங்கள். 8 4 அப்படிங்கிறத பேஸ் பண்ணி. அடுத்த சார்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னாலும் 1 5 1 8 8 4. இதில் பார்த்தீங்க அப்படின்னா 1 4 5 பாஸ் ஆகிருக்கு. எகைன் 1 4 1 பாஸ் ஆகிருக்கு. ஸோ எகைன் 1 4 8 வரலாமா? ஏ போர்டில் எகைன் 1 வந்துச்சு அப்படின்னா 1 4 8, இல்லை 1 5 8, 1 4 8, 1 5 8, 1 8 8, எகைன் 8 வந்துச்சுன்னா இப்போ 2 இதுலையும் பார்த்தீங்க அப்படின்னா 1 8 4 இருக்குது, இங்கே 1 4 8 இருக்குது. ஸோ எகைன் 1 வந்துச்சுன்னா 184 அல்லது 148, இல்லை அப்படின்னா 418,
815 818, அதாவது 8 4ங்கிறது இங்கே காமன் நம்பர், 8 1ங்கிறது இருக்குது. இந்த பாக்ஸில் பார்த்தீங்கன்னாலும் 8 4 8 1ங்கிறது இருக்குது. இங்கே பார்த்தோம் அப்படின்னா 8 1 4, இங்கேயும் 8 1 4, இங்கேயும் 8 1 1 4 8 1 4. அடுத்து இன்னொரு சார்ட் எடுத்துருக்கேன். அந்த சார்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 137 பாஸ் ஆகிருக்கு. 137. அதுக்கு அடுத்த நாள் பார்த்தீங்க அப்படின்னா அது பக்கத்துலேயே பார்த்தோம் அப்படின்னா 1 5 4ங்கிறது 1 4 5 பாஸ் ஆகிருக்கு. 137 அடுத்து 145. அடுத்த நாள் பார்த்தீங்க அப்படின்னா 141. அந்த 2 நம்பரை பேஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா 4 1 1, 411ங்கிறது 141 பாஸ் ஆகிருக்கு. இப்போ இந்த பிளேஸில் பார்த்தோம் அப்படின்னா 3 நாள் ரிசல்ட்டுமே பாஸ் ஆகிருக்கு. அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய நம்பர்ஸ் 2 8 4 2 6 4 அப்படிங்கிற நம்பரை பேஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா 6 2 8 6 2 2 8 6 2 8 அப்படிங்கிறது பாஸ் ஆகிருக்கு. ஸோ இந்த சார்ட்டில் 4 நம்பர் பாஸ் ஆகிருக்கு. ஸோ அதனால் இதில் பார்த்தீங்க அப்படின்னாலும் அந்த 6 2 8 வந்ததை பேஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா 4 8ங்கிறது இருக்குது, 1 8ங்கிறது இருக்குது. ஸோ 8 1 4ங்கிறது 3 சார்ட்டில் இருக்குது. 8 வரும்னு நினச்சிங்க அப்படின்னா 8 1 4 அப்படிங்கிறத பேஸ் பண்ணி பார்க்கலாம் நீங்கள். இல்லை அப்படின்னா டபுள்ஸ் வரும் அப்படின்னா 488 பாக்ஸ், இல்லை 588 பாக்ஸ். இங்கே பார்த்தீங்க அப்படின்னாலும் 48 இருக்குது. இங்கே 1 4 5ங்கிறது டேட்டா வந்துச்சு. ஸோ 8 டபுள்ஸ் வந்துச்சுன்னா 858 இல்லை 848ங்கிறது. இங்கே பார்த்தோம் அப்படின்னாலும் 848 இருக்குது. ஸோ 8 டபுள்ஸ் வந்துச்சு அப்படின்னா 848 அல்லது 858 வர சான்ஸ் இருக்கும் டபுள்ஸ் வந்துச்சுன்னா. இல்லைனா 8 1 4, இங்கே பார்த்தோம் அப்படின்னா 1 8 4, இங்கே பார்த்தோம்னாலும் 8 1 4. டபுள்ஸ் இல்லை அப்படின்னா 814 பாக்ஸ் வர சான்சஸ் இருக்கும். 888 வந்துச்சுன்னா 4 அல்லது 5ஓட வரணும். 814 எகைன் 14 வந்துச்சுன்னா 814 பாக்ஸ் வரலாம். ஆல்போர்டில் 8 வந்துச்சுன்னா 81 அல்லது 84, 18 அல்லது 48. டபுள்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 88. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 4 8 4 இருக்குது. அதாவது 4 வந்திருக்கு நேற்று ரிசல்ட். 1 4 1, 4 எகைன் வந்துச்சு அப்படின்னா 484 வர சான்ஸ் இருக்கும். 4 டபுள்ஸ் வந்துச்சுன்னா 484 அல்லது 474. 4 டபுள்ஸ் வந்துச்சுன்னா அது இல்லாமல் சம் நம்பர்ஸ் இருக்குது, காமன் நம்பர்ஸ். உங்களோட விஷயங்கள் 0 வந்துச்சு அப்படின்னா ஆல்ரெடி நான் என்ன கொடுத்தேன்னா 0 4 வரலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். 0 4 0 4 வந்துச்சுன்னா 0 44 வரலாம். ஆல்ரெடி 0 45 வந்துச்சு. ஸோ 0 45 வரலாம், இல்லை 0 54 வரலாம். 0 44 0 45 அல்லது 0 54. 0 வந்துச்சுன்னா எகெயின் 1 வந்துச்சுன்னா 154. 1 எகெயின் டபுள்ஸ் வந்துச்சுன்னா 114ன்னு எடுத்தோம்னா 115. 1 ட்ரிபிள்ஸ் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. ஏன்னா இங்கே பார்த்தோம் அப்படின்னா இதை பேஸ் பண்ணி ட்ரிபிள் 1 இருக்குது. இதுக்கு ஆப்போசிட்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா ட்ரிபிள் 1 இருக்குது. இங்கேயும் பார்த்தோம் அப்படின்னா ட்ரிபிள் 1 இருக்குது. ட்ரிபிள் 1 இருக்குது, 115 இருக்குது, 225. இந்த சார்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா 111 வந்திருக்கு இன்றைக்கி 11. 22 வந்துச்சுன்னா 225 வரலாம், 226 வரலாம், 228 வரலாம். 225 226 228 அப்படிங்கிறது. இல்லை சிங்கிள் 2 வந்துச்சுன்னா ஏபோர்டில் 2 வந்துச்சுன்னா 255 255 வரலாம், இல்லை 256 வரலாம். 256 ஆர் 255. 555 இருக்குது. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 884 வரணும், இல்லை 555 அல்லது 444 இருக்குது. 4 ட்ரிபிள்ஸ் வந்துச்சுன்னா 444, 5 டபுள்ஸ் வந்துச்சுன்னா 555.
இந்த மாதிரி இது எல்லாமே சார்ட்டில் இருக்கக்கூடிய நம்பர்ஸ். பட் இருந்தாலும் உங்களோட கெஸ்ஸிங்கில் இந்த சார்ட்டில் இருந்து என்ன நம்பர்ஸ் வரும் அப்படின்னு பாருங்கள். சிலர் வந்து சார்ட் கிளியராக தெரில, கொடுக்குற நம்பர்ஸ் தெரிலங்கிறாங்க. நீங்கள் சார்ட் பாருங்கள், கொடுக்குற நம்பர்ஸ் அப்படிங்கிறத விட எப்படி வந்திருக்குன்னு சார்ட்டில் கொடுத்துருக்கேன். சார்ட் பாருங்கள், அந்த சார்ட்டை பேஸ் பண்ணி என்ன நம்பர்ஸ் எடுக்கலான்னு பாருங்கள். இது ஒரு சார்ட்டு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த பாக்ஸில் உள்ள சார்ட்டு. ஜீரோ வந்துச்சுன்னா 0 4 5 இருக்கு, 0 4 5 இருக்கு, இங்கேயும் 0 4 5 இருக்கு, இங்கே 4 5 தான் இருக்குது. 0 4 5ங்கிறதுல 6 4 5 இருக்குது. 0 வரல அப்படின்னா 6 4 5 வரலாம். 1 பவர் 6, 6 வரணும்னா 6 4 5. அடுத்து இந்த 2 சார்ட் பாருங்கள். இதை பேஸ் பண்ணி நீங்கள் நம்பர்ஸ் எடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சொல்கிற பிளேஸை பேஸ் பண்ணி என்ன நம்பர்ஸ் வரலான்னு கெஸ் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.